எந்த வீடியோக்கு தெரியுமா? இந்த வீடியோவுக்கு தான். பார்த்து வந்துடுவோமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். கரெக்ட். அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடேயாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. வரணும், தெரியும் இல்லையா? சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக. இது ஸ்பீச் காலையில் கிட்டத்தட்ட அப்டேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஒரு சாதாரண ஒரு நமக்கே தெரியுது இல்லையா, அன்றைக்கி அந்த கூட்டத்தில் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம், அந்த நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவர் கரூரில் வர்றாரு,
அவர் பேசுகிறாரு, பேச ஆரம்பிக்கும் போது சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ பேர் வந்து கிட்டத்தட்ட 40, 41 பேர் இறந்துருக்காங்க. 50 பேருக்கு மேலே விட்டு 50க்கு மே மேலே 50 பேருக்கு மேலே வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அப்படின்னு அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்க நேரத்தில் அவர் அங்கே இருந்து அந்த மருத்துவமனை போய் ஏன் பார்க்கல அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வச்சு அதை வச்சு பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. பட் ஆனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும், ஒருவேளை நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளை பார்க்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுங்கிற ஒரு வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த வேதனை மேலே மேலே, அதாவது எரியிற நெருப்பு மேலே 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 அந்த எண்ணெயை ஊற்றுற கணக்காக அது அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக போயிடும் இல்லையா? அது நமக்கே தெரியுது. ஒருவேளை இவர் இருந்து தங்கின இல்லை இந்த மாதிரி ஆயிட்டாங்க, நான் இருந்து பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போயிடுறேன்னா அந்த கூட்டங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் பயங்கர க்ரௌடாக இருக்கும். அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்டவங்க ட்ரீட்மெண்ட் கூட ப்ராப்பராக பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ரசிகர்கள் அப்படிங்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு அதிகமான அன்பு வந்து வெளிப்படுத்தும் போது அது மேற்பார்வைக்கு அங்கே தூரமாக இருந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு நமக்கு ஒரு பக்கம் தோணாலும், அந்த சம்பந்தப்பட்டவங்க அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பை வெளிப்படுத்தும் போது அது முரட்டுத்தனமாகவும் பயங்கரமாக வந்து வெளிப்படுத்தும். இப்போ இன்னும் பிரச்சனைகள் பெருசாகுமேங்கிறதுக்காக தான் அவர் போனார். அது 100% உண்மை. இப்போ அதுக்கப்புறம் எந்த விதமான இதுவும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு லைவாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. மேபி வந்தால் மறுபடியும் வரும். இந்த பிரச்சனையெல்லாம் சால்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது பெரிய விஷயம். அவர் லாஸ்ட்டாக பேசின அந்த டைலாக் வச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சினிமா பாஷையில் ஒரு படத்தில் வர டைலாக் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அப்படியே நம்ம யோசிக்க வேணாம். ஏன்னா அவரோட நேச்சர் அதான். அதுலேருந்து அந்த துறையிலேருந்து அவர் வந்ததுனால மேபி அவர் எது பேசணும்னு நமக்கு அப்படி தான் தோணும். இந்த டைலாக்லாம் படத்தில் பார்த்துட்டாரு, படத்துலேயே பேசிட்டாரு, இதுன்னு அதே மாதிரி இருக்குன்னு நமக்கு தோணும். பட் ஆனால் அவரை நம்ம அப்படியே பார்த்து பழகிட்டோமா? ரெண்டாவது அவரும் அது மாதிரி நிறைய டைலாக் மேலே பேசி பழகியிருப்பார். வார்த்தைகள் சொல்லும் போதும் அந்த மாடுலேஷனில் வரும்போது நமக்கு அப்படி தான் தோணும். ஏன்னா அது அவரோட நேச்சர். அவரோட நேச்சர் தான் அவர் நடிக்க முடியும். அவரோட நேச்சர் தான் அவர் பேச முடியும். அது வந்து இப்போ நான் ஒரு ஸ்டைலில் பேசுகிறேன்னா, நான் நடிக்க போனாலும் இந்த ஸ்டைலில் தான் பேசுவேன். அப்புறம் நான் அதை பார்த்துட்டு வந்து இவன் அப்படி பேச முடியாது இல்லையா? ஸோ அந்த வகையில் வந்து ஒரு சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் எனக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் ஒரு வேளை அவ்வளோதானா ஏதாவது அப்படி இப்படின்னு யோசிச்சுருவாரோன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் இல்லை, இதை தாண்டி இன்னும் பயங்கரமாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகம் கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தான் போயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தோணலை. இது அவரோட அரசியல் வாழ்க்கையில் ஒரு படி 10 படி மேலே கொண்டு போய் சேர்க்குற பரம்பத்தில் வந்து பாம்பு கொத்தி கீழே வர மாதிரி ஒரு ஏணி மத்த ஏறி டப்புன்னு மேலே ஏறி உட்காந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா உண்மை வெளிப்பட்டதுனால மக்கள் எல்லாருக்குமே பரசலாக வெவ்வேறு மாதிரி பேசும்போது எல்லா கையிலையும் இப்போ சோசியல் மீடியா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை எங்கேயோ நடக்கிற மூலையில் நடக்கிற விஷயத்தை ஏதோ ஒரு நாட்டில் உட்காந்துட்டு அவனால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த காலத்தில் ஒன்றுமே சமாளிக்க முடியாது, எதையும் மறைக்க முடியாது, எதுவும் தப்பு பண்ண முடியாது. அவ்வளோ ஈஸியாக மாட்டிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் நிறைய பேருக்கு வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் எது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நாளைக்கு மூடி மறைக்க முடியும் இல்லையா? அதனால் ஒரு நாள் வெளியில் வரும். வெளில வரும்போது நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோக்கு வந்து ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ரியாக்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த அப்டேட்டில் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறேன்.